السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وبعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما ربي اشرح لي صدري ويسر لي أمري. اللهم علمني اللهم علمني اللهم علمني. اللهم ربي اشرح لي صدري للقرآن وفهمنيه وعلمنيه وعلمني تأويله وتفسيره. اللهم فقهني في الدين اللهم فقهني في الدين. اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் இந்த வகுப்பிலே அருள் புரிய வேண்டும். நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். நம்முடைய பெற்றோருடைய, நம்முடைய உறவுகளுடைய, குடும்பத்தார்களுடைய, முமின்கள் முஸ்லிம்கள் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னிப்பானாக. அல்லாஹு தஆலாவுடைய மார்க்கத்திற்காக பணி செய்த, அல்லாஹுடைய மார்க்கத்தை தாங்களும் கற்று பிற மக்களுக்கு கற்றுக் கொடுத்த, அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைக்கின்ற, அல்லாஹு தஆலாவுடைய மார்க்கத்தை பரப்புவதையே தங்களுடைய வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டிருந்த நம்முடைய முன்னோர் மார்க்க அறிஞர்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள், ஹதீஸின் விரிவுரையாளர்கள், மற்ற உலமாக்கள் அனைவருக்கும், அதுபோன்று அல்லாஹுடைய மார்க்கத்திற்கும் அல்லாஹுடைய அடியார்களுக்கும் உதவிகள் செய்த அரசர்கள், மன்னர்கள், செல்வந்தர்கள், அல்லாஹுடைய மார்க்கத்திற்காகவே தங்களது உயிர்களையும் செல்வத்தையும் செலவு செய்த முஜாஹிதுகள் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவ மன்னிப்பு செய்வானாக. அவர்களை அல்லாஹு தஆலா பொருந்தி கொள்வானாக. அல்லாஹு தஆலா நல்லோருடன் அவர்களை சேர்த்து வைப்பானாக. அவர்களிலே இறந்தவர்களுடைய கபறுகளை அல்லாஹு தஆலா சொர்க்க பூங்காக்களாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல் குர்ஆனுடைய விரிவுரையை நாம் கற்று வருகிறோம். அந்த தொடரிலே மிக முக்கியமான சூறாக்களில் ஒன்றாகிய சூரத்துல் லைலுடைய விரிவுரையை தான் நாம் இப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், 3 பெரிய குர்ஆன் விரிவுரைகளிலிருந்து நாம் விளக்கங்களை ஓரளவுக்கு கற்றுக்கொண்டதற்கு பிறகு இந்த சூறாவிலிருந்து சுருக்கமாக நாம் பெற வேண்டிய படிப்பினைகள், பாடங்கள் என்ன என்பதை நாம் கற்று வருகிறோம். இது நம்முடைய 15வது அமர்வு இன்ஷா அல்லாஹ். இன்று நாம் 102வது படிப்பினையிலிருந்து நாம் பார்க்க வேண்டும். கவனியுங்கள், ஒவ்வொரு நாளும் இன்ஷா அல்லாஹ் வரும்பொழுது சூறாவை ஒரு முறை நல்ல திருத்தமாக ஓதிவிட்டு வர வேண்டும். அதனுடைய தர்ஜமாவை குறைந்தது ஒன்றுக்கு பல முறை, 3 முறையாவது அந்த தர்ஜமாவை நீங்கள் நல்ல முறையிலே படித்து விட்டு வர வேண்டும். தமிழாக்கத்தையோ அல்லது உங்களுக்கு இலகுவான மொழி எதுவோ அந்த மொழியிலே இந்த சூறாவுடைய தர்ஜமாவை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் படித்து விட்டு வர வேண்டும். அப்படி படித்து விட்டு வருவீர்களே ஆனால் நாம் சொல்லக்கூடிய கருத்துகள் உங்களுக்கு எந்த ஆயத்தோடு எந்த அடிப்படையிலே தொடர்புடையதாக இருக்கிறது என்பதை இலகுவாக புரிந்து கொள்ளலாம். فَأَمَّا مَنْ أَعْطَى وَاتَّقَى وَصَدَّقَ بِالْحُسْنَى فَسَنُيَسِّرُهُ لِلْيُسْرَى وَأَمَّا مَنْ بَخِلَ وَاسْتَغْنَى وَكَذَّبَ بِالْحُسْنَى فَسَنُيَسِّرُهُ لِلْعُسْرَى وَمَا يُغْنِي عَنْهُ مَالُهُ إِذَا تَرَدَّى. சரி, அப்போ இந்த வசனங்கள் வரை உள்ள படிப்பினைகளை முந்திய அமர்வுகளிலே நாம் பார்த்தோம். அடுத்து இன்ன அலைனா லல் ஹுதா, இன்ன அலைனா லல் ஹுதா. கவனிங்க, அதே போல வ இன்ன லனா லல் ஆஹிரத வல் ஊலா فأنذرتكم نارا تلظى
இந்த 3 வசனங்களுடைய படிப்பினைகளை தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த அமர்விலே பார்க்க இருக்கிறோம். இன்ன அலைனா லல் ஹுதா வ இன்ன லனா லல் ஆখিরাத வல் ஊலா ஃபஅன்தர்துகும் நாரன் தலல்லா. சரி, இன்ன அலைனா லல் ஹுதா என்ன பொருள்? இன்ன நிச்சயமாக, அலைனா நம் மீது கடமையாக இருக்கிறது, லல் ஹுதா நேர்வழி காட்டுவது, தெளிவுபடுத்துவது, விளங்க வைப்பது, சட்டங்களின் பக்கம் வழிகாட்டுவது, மார்க்கத்தின் பக்கம் வழிகாட்டுவது, மார்க்கம் என்றால் என்ன என்று எடுத்து சொல்வது, இது நம்மீதுள்ள கடமையாகும். நாம் இதை அழகிய முறையிலே உங்களுக்கு தெளிவாக செய்து விடுவோம். அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தில் நமக்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்தி விட்டான். சரி, இப்போ கவனிங்க, 102வது படிப்பினை இந்த வசனத்திலிருந்து, மனிதன் உலக ரீதியாக தனக்கு பயன் தருவதையும் தீங்கு தருவதையும் அல்லாஹ் கொடுத்த இயல்பான அறிவை கொண்டு அறிந்தாலும், மனிதன் உலக ரீதியாக தனக்கு பயன் தருவதையும் தீங்கு தருவதையும் அல்லாஹ் கொடுத்த இயல்பான அறிவை கொண்டு அறிந்தாலும், நேர்வழியை அறிவதற்கு அவன் அல்லாஹுவின் புறத்திலிருந்து வழிகாட்டலுக்கு தேவை உள்ளவனாக இருக்கிறான். சரி, இப்போ நெருப்பு சுடும் என்பதற்கு நமக்கு குர்ஆனுடைய வசனம் தேவையில்லை, ஹதீஸ் தேவையில்லை. இது எல்லா மனிதர்களுக்கும் ஒரு உணர்வு பூர்வமாக அறிந்து கொண்ட ஒன்று. கை வச்சு பார்த்தா தெரிஞ்சிடும். அதே போல பனிக்கட்டி, ஐஸ் கட்டி குளுமையானது என்பதை மனிதன் தனக்கு அல்லாஹு தஆலா அந்த அறிவை கொடுத்தவன் அல்லாதான். ஆனால் அந்த அறிவு அல்லாஹு தஆலா எப்படி கொடுத்திருக்கிறான்? நம்முடைய உடல் இயல்பிலேயே அந்த அறிவுகளை அல்லாஹு தஆலா இந்த மண்ட மூளையிலிருந்து உடம்பு ஃபுல்லாக பரப்பி வச்சிருக்கிறான். உணர்வுகளாக, கேட்கும் திறனாக, பார்க்கும் திறனாக, நுகரும் திறனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பரப்பி வைத்திருக்கிறான். சரியா? இப்போ மனிதர்களைப் போலதான் மற்ற உயிரினங்களும், எத்தனையோ உயிரினங்கள் அழகிய முறையில் வீடு கட்டி கொள்கின்றன, இனப்பெருக்கம் செய்து கொள்கின்றன, தங்களுடைய உணவுகளை தேடிக்கொள்கின்றன. ஸோ இப்படிப்பட்ட இந்த உலக ரீதியான அறிவுக்கு அல்லாஹு தஆலா வஹீயுடைய தேவை, கவனிங்க, உலக ரீதியான அந்த அறிவுக்கு, உலக ரீதியான இந்த புரிதலுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹீயுடைய தேவையை வைக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. சரியா? மற்றபடி வஹீயுடைய தேவை எதற்கு? மார்க்க ரீதியாக புரிஞ்சு கொள்ளுங்க, மார்க்க ரீதியாக, புரியுதா? இந்த நேர்வழி, மார்க்க ரீதியான நேர்வழி, அதாவது ஹலால் ஹராம் பின்னாடி ஒன்று ஒன்றா நம்ம படிப்போம். அப்போ இதற்கு மனிதன் தன்னுடைய சுய புத்தியை அவன் பயன்படுத்த முடியாது. அப்படி பயன்படுத்தினா அது ஒரு சிலை வணக்கமாக ஆகிடும், அல்லது ஒரு நஸ்ரானி மதமாக ஆகிடும், அல்லது ஒரு யகூதி மதமாக போயிடும். இப்படித்தான் குழப்பங்களாக பெருகி கொண்டே போகும். குழப்பங்கள் இல்லாமல் தெளிவான நேர்வழி கிடைக்க வேண்டும் என்றால் அது அல்லாஹுவின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட, அல்லாஹுவின் புறத்திலிருந்து விவரிக்கப்பட்ட ஒரு நேர்வழியாக இருக்க வேண்டும். புரியுதா? அந்த நேர்வழியின் பக்கம் மனிதன் தேவை உள்ளவனாக இருக்கிறான் அல்லாஹுவின் புறத்திலிருந்து அதை பெறுவதற்கு. மற்றபடி உலகம் சார்ந்த தேவைகள் எல்லாமே மனிதனுக்கு வழிகாட்டப்பட்டு விட்டன. நம்ம ஏற்கனவே சூரா அல் அலால படித்தோம், அல்லதி கத்தர ஃபஹதா என்று. கவனிங்க, ஆக இந்த ஹிதாயத் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மட்டுமே வர வேண்டும். அந்த ஹிதாயத்தை கொடுக்கக்கூடியவன், அந்த ஹிதாயத்தின் பக்கம் வழிகாட்டக்கூடியவன், அந்த ஹிதாயத்தை தெளிவுபடுத்தக்கூடியவன், இது எல்லாமே அல்லாஹு தஆலா. சரியா? இதில் மனிதர்களுக்கு எந்த விதமான தொடர்பு சம்பந்தமும் கிடையாது. நபிமார்கள் அதை விவரிப்பதற்காக, தெளிவுபடுத்துவதற்காக, செயல்படுத்தி காட்டுவதற்காக அனுப்பப்பட்டவர்கள். மற்றபடி மார்க்கம் இது யாருடைய மார்க்கம்? தீனுல்லா, அல்லாஹுடைய மார்க்கம் இது. சரியா? கவனிங்க, 102வது படிப்பினை, மனிதன் உலக ரீதியாக தனக்கு பயன் தருவதையும் தீங்கு தருவதையும் அல்லாஹ் கொடுத்த இயல்பான அறிவை கொண்டு அறிந்தாலும் நேர்வழியை அறிவதற்கு அவன் அல்லாஹுவின் புறத்திலிருந்து வழிகாட்டலுக்கு தேவை உள்ளவனாக இருக்கிறான். 103வது படிப்பினர், அல்லாஹுவின் வழிகாட்டல் இல்லாமல்
பொய்யிலிருந்து உண்மையையும் பாவத்திலிருந்து வணக்கத்தையும் நாம் பிரித்தறிய முடியாது. அல்லாஹு தஆலாவுடைய அந்த தெளிவான வழிகாட்டுதல் இல்லாமல் பொய்யிலிருந்து உண்மை, பொய்யிலிருந்து உண்மை என்றால் என்ன? உண்மையிலேயே வணங்கப்படுவதற்கு தகுதியான அல்லாஹுவாகிய அந்த பரிசுத்தமான இறைவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய தன்மைகள் என்ன, அதே போல வணங்க தகுதி இல்லாத படைப்புகளாகிய சாதாரணமான உலக வஸ்துக்களாகிய இந்த சிலைகள், அவற்றுடைய பலவீனங்கள், இதெல்லாம் நம்ம எப்படி பிரித்தறிய முடியும்? அல்லாஹு தஆலாவுடைய வழிகாட்டுதல் இருந்தால்தான். இல்லை என்றால் மனிதனுடைய நிலைமையை பாருங்க. பாம்பு, தேளு, பூரா, கழுத, குதிரை, மனுஷன், மாடு, இப்படி பாம்பு எதையுமே விட்டு வைக்கல, எல்லாவற்றையும் வணங்கக்கூடியவனாக ஆகிவிடுவான். ஒரு உதாரணம் பாருங்க. நம்ம இந்த காலத்து சிலை வணங்கிகளை பற்றி பேச வேண்டியதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட காலத்தில் சிலை வணக்கம் எப்படி இருந்தது என்றால், உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக அறிவிக்கப்படுகிறது. அவங்க சொல்லுவாங்களாம், நாங்கள் எந்த அளவு முட்டாளாக இருந்தோம்னா பாருங்கள், குர்ஆன் இஸ்லாம் வந்ததற்கு பிறகு எவ்வளவு பெரிய அறிவாளிகளாக ஆனார்கள். இஸ்லாம் வருவதற்கு முன்பு, இந்த குர்ஆனை தொடுவதற்கு முன்பு எவ்வளவு பெரிய முட்டாளாக இருந்தார்கள் என்று. என்ன செய்வாங்களாம், மரக்கட்டையில் சிலைகளை செஞ்சு அதை பயணம் போகும்பொழுது எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். பயணத்தில் வணங்குறதுக்கு, பயணத்தில் கடவுள் தேவை, ஊரில் உள்ள கடவுள் பெரிய பெரிய சிலையாக இருக்கும்ல, அதை தூக்கிட்டு எங்கே போகிறது? அப்படி போகும்பொழுது பசி ஏற்பட்டால் சும்மா இருக்கிற நேரத்தில் அந்த சின்ன சின்ன உருவ பொம்மை தானே, அதை எடுத்து அப்படியே கடிச்சு துப்பிடுவாங்களாம். இப்போ வணங்குறதுக்கு கடவுள் சிலை இருக்காது. இப்போ என்ன செய்கிறது? அந்த இடத்துல வணங்கணுமே, ஏதாவது கடவுள் வழிபாடு செய்யணுமே, மண்ணை குமிப்பாங்களாம். அப்படியே மண்ணை இந்த பிரமிடு மாதிரி அப்படி குமிச்சிட்டு ஒரு ஆட்டை பிடித்து கொண்டு அந்த மணல் குவியல் மேலே பாலை கறப்பாங்களாம். பால் அபிஷேகம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி செஞ்சதுக்கு பிறகு அதுக்கப்புறமா அந்த மணல் குவியல் இருக்கு பாருங்க, அதை கடவுளாக நினைத்து கொண்டு வணங்குவார்களாம். இந்த அளவு ஒரு கேவலமான ஒரு நிலையிலே மனிதன் ஆகிவிடுவான். எது இல்லை என்றால் அல்லாஹு தஆலாவுடைய அல் ஹுதா, அந்த வஹி இல்லை என்றால், அல்லாஹுடைய வழிகாட்டல் இல்லாமல் பொய்யிலிருந்து உண்மை. இந்த இடத்துல பொய் என்றால் என்ன? அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடிய அந்த சிலைகள் எல்லாமே, அது யாராக இருந்தாலும், சிலைகளாக இருந்தாலும், மனிதர்களாக இருந்தாலும், வேற எந்த வஸ்துக்களாக இருந்தாலும். அதே போல உண்மை யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ذلك بأن الله هو الحق وأن ما يدعون من دونه الباطل وأن الله هو العلي الكبير. சூரத்துல் ஹஜ்ல 2 தடவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை சொல்றான். வசனத்தினுடைய எண் சொல்றேன், எழுதி கொள்ளுங்க, படிங்க, மனப்பாடம் செய்யுங்க. கவனிங்க. சூரா லுக்மான் 31வது அத்தியாயத்தில் 30வது வசனம், சூரத்துல் ஹஜ் 22வது அத்தியாயத்தில் 62வது வசனம். நான் உங்களுக்கு பாடம் நடத்தும் பொழுது நிறைய வீட்டு வேலைகள் தர்றேன், சரியா? சட்டிப்பானையை உருட்டுறது மட்டுமே வீட்டு வேலையாக வச்சுக்கொள்ளாமல் குர்ஆனை ஆராய்ச்சி பண்ணுறது, குர்ஆனுடைய வசனங்களை மனப்பாடம் பண்ணுறது, அதையும் வீட்டு வேலையாக வச்சுக்கொள்ளுங்க. சூரா லுக்மானில் 30, சூரத்துல் ஹஜ்ஜில் 62. அதே போல் பாவத்திலிருந்து வணக்கத்தை நாம் பிரித்தறிய முடியாது அல்லாஹுடைய இந்த வஹி, ஹுதா என்ற வழிகாட்டுதல் இல்லாமல். அதாவது இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு தங்களுடைய இஸ்லாமுடைய அருமை தெரியல. நான் சில நாட்களுக்கு முன்னாடி கூட சொன்னேன், குஃபார்கள் தங்களுடைய மதத்தின் பெயரால் படக்கூடிய சிரமத்தை பாருங்கள், அதாபை பாருங்கள். அவர்கள் தங்களுடைய மதத்தில் இபாதத்து செய்ய வேண்டும் என்றால், தங்களுடைய மதத்தில் வணக்க வழிபாட்டை அவர்கள் நல்ல முறையில் ஒரு திருப்தியாக செய்ய வேண்டும் என்றால் அதற்கு எந்த அளவு பொருள் செலவு செய்ய வேண்டியது இருக்கிறது, உடலை வருத்த வேண்டியது இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய பொருள் செலவிலிருந்தும் உடல் வருத்தத்திலிருந்து நம்ம பாதுகாத்தா, இதையெல்லாம் அவர்கள் செய்ததற்கு பிறகு கூட அவர்களுக்கு மனசில் நிம்மதி ஏற்படாது. ஒரு முஃமினுக்கு ஒரு இபாதத் ஒன்றும் இல்லை, வெறும் ஒரு தடவை சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், இப்படி ஏதாவது ஒரு திக்ர் தஸ்பீஹ ஒரு தடவை ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் சொல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம், மனசினுடைய திருப்தி, மனசுக்கு கிடைக்கக்கூடிய வலிமை இருக்குதே,
குஃபார்கள் முஷ்ரிக்குகள் வாழ்நாளெல்லாம் அவர்கள் செய்யக்கூடிய அவர்களுடைய அந்த பொய்யான வணக்க வழிபாடுகளில் அவர்களுக்கு கிடைக்காது. புரியுதா? அல்லாஹு தஆலா பேர்பட்ட ஒரு நிஅமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். அலா பிதிக்ர் அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். ஆனால் முஸ்லிம்களுக்கு புரியலை. முஸ்லிம்களும் ஆடல் பாடல் இசை கூத்து கும்பாலம் அதே போல தர்கா வழிபாடு ஷிர்க் வழிபாடுகளை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார்கள். ஷைத்தானுடைய சூழ்ச்சியை புரிந்து கொள்ளவில்லை. அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. கவனிங்கம்மா. சரி, 104வது படிப்பினை. மார்க்க ரீதியாக எது நல்லது, எது கெட்டது, எது வணக்கம், எது பாவம், எது அல்லாஹுவின் விருப்பம், எது அல்லாஹுவின் வெறுப்பு, எது அனுமதிக்கப்பட்டது, எது தடுக்கப்பட்டது, நமது மறுமையின் வெற்றி எதில் இருக்கிறது, மறுமையின் தோல்வியும் அழிவும் எதில் இருக்கிறது என்ற அனைத்து தெளிவுகளை அல்லாஹுதான் கற்றுக் கொடுப்பவன். இந்த தெளிவுகளை அல்லாஹுவை தவிர வேறு எந்த மனிதர்களிடமிருந்தும் நீங்கள் பெற முடியாது. அப்படி பெற்றால் அதற்கு பேர் என்ன? அஹுவா, மன இச்சைகள், மன விருப்பங்கள். மனிதன் தன்னுடைய இச்சையை தான் வணங்கினானே தவிர அல்லாஹுவை வணங்கவில்லை. அஃபரஐத மன் இத்தகத இலாஹஹு ஹவா. நபியே, நீங்கள் அந்த மனிதனை பற்றி சொல்லுங்கள். தன்னுடைய மன இச்சையை அவன் கடவுளாக ஆக்கி கொண்டான், தான் வணங்கும் தெய்வமாக ஆக்கி கொண்டானே, அவனை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஆக அல்லாஹ் காட்டிய வழியின்படி வணங்கும் போது செயல்படும் போதுதான் அல்லாஹுவை, ஏக இறைவன் அல்லாஹுவை வணங்கியவனாக நாம் ஆகுவோமே தவிர ஒரு மனிதன் தன்னுடைய மன விருப்பத்திற்கு ஏற்ப கடவுள் வழிபாடு செய்வானேயானால், ஆன்மீக பாதை என்று ஒன்றை உருவாக்குவானேயானால் அது ஆன்மீக பாதையாக, இறை வழிபாடாக, கடவுள் வழிபாடாக ஆகாது. மாறாக எப்படி ஆகிவிடும்? அது மனிதன் தன்னை வணங்கியதாக, தனது நப்சை வணங்கியதாக ஆகிவிடும். திரும்ப படிக்கிறேன், கவனிங்க. 104வது படிப்பினை. நமக்கு மார்க்க ரீதியாக எது நல்லது, எது கெட்டது, எது வணக்கம், எது பாவம், எது அல்லாஹுவின் விருப்பம், எது அல்லாஹுவின் வெறுப்பு, எது அனுமதிக்கப்பட்டது, எது தடுக்கப்பட்டது, நமது மறுமையின் வெற்றி எதில் இருக்கிறது, மறுமையின் தோல்வியும் அழிவும் எதில் இருக்கிறது என்ற அனைத்து தெளிவுகளை அல்லாஹு தஆலா தான் கற்றுக் கொடுப்பவன். இப்போ பாருங்க, முஷ்ரிக்குகள் எந்த அளவு வழிகட்டு போயிருக்கிறாங்க. தன்னுடைய சகோதரியுடைய மகளை மணமுடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் நமக்கு அனுமதிக்கப்பட்ட, அதாவது மார்க்க அடிப்படையிலையும் அறிவியல் அடிப்படையிலையும் அனுமதியாக இருக்கக்கூடிய தன்னுடைய சாச்சாவின் மகளையோ தன்னுடைய சின்னம்மாவின் மகளையோ திருமணம் முடிப்பதை அவர்கள் தடுத்து கொள்கிறார்கள், அதை அவர்கள் விலக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் முறை மாமன், தாய் மாமன் என்று தன்னுடைய சொந்த சகோதரியுடைய மகளை மணமுடித்துக் கொள்கிறார்கள். புரியுதா? இப்ப இந்த மாதிரி ஒன்றல்ல பல கேவலங்களுக்கு மனிதன் ஆளாகி விடுவான். அல்லாஹுடைய அல் ஹுதா, இன்ன அலைனா லல் ஹுதா என்ற அல்லாஹு தஆலாவுடைய நேரு வழியை அவன் பெறவில்லை என்று சொன்னா பாருங்க. மதுவை குடிக்கிறான், பன்றியை சாப்பிட்றான். இந்த பன்றியில உலகத்திலேயே அதிகமான மோசமான கிருமிகள், சமைத்தால் கூட எத்தனை டிகிரியில் அந்த பன்றியை பொசுக்குனா கூட செத்து போகாத அவ்வளவு மோசமான கிருமிகள் அந்த பன்றிக்குள்ளார இருக்கு. ஆனால் மனுஷன் அதை சாப்பிட்றான், அறிவியல் படித்து விட்டு சாப்பிட்றான். அதே போல் ஆல்கஹால், போதை, இது எவ்வளவு கொடியது என்பதை தெரிந்து கொண்டதற்கு பிறகும் அதை மனிதன் குடித்து இன்புறுகிறான். அதற்காக தன்னுடைய சொத்து சுகத்தையே இழக்கின்ற அளவிற்கு தான் சம்பாதித்த செல்வத்தை எல்லாம் செலவு செய்யக்கூடிய அளவுக்கு கேடுகட்ட ஒரு புத்திக்கு போயிடுறான். ஆனா இதே நேரத்தில் ஒரு தடவை ஒருத்தன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தூய திருக்கலிமாவை சொல்லி அந்த மனிதன் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டா பாருங்க, அவன் எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எதை குடிக்கணும், எதை குடிக்கக்கூடாது தெளிவாயிடுது அவனுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். சாப்பிடும்போது கையை கழுவிட்டு சாப்பிட வேண்டும், சாப்பிட்டதற்கு பிறகு கையை கழுகணும், சாப்பிடும் பொழுது இறைவனுடைய பெயரை சொல்லி ஆரம்பிக்கணும், சாப்பிட்டு முடித்தவுடன் இந்த உணவை கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கிற அளவுக்கு அவனுடைய அறிவு விசாலமா தெளிவாக விடுகிறது. இந்த அறிவு விசாலம் தெளிவு கிடைக்காது யாருக்கு? யார் அல்லாஹ்வுடைய அல் ஹுதா என்ற நேரு வழியை ஏற்றுக்கொள்ளவில்லையோ.
நீங்கள் திரும்ப படிக்கிற நமக்கு மார்க்க ரீதியாக எது நல்லது, எது கெட்டது, எது வணக்கம், எது பாவம், எது அல்லாஹுவின் விருப்பம், எது அல்லாஹுவின் வெறுப்பு, எது அனுமதிக்கப்பட்டது, எது தடுக்கப்பட்டது, நமது மறுமையின் வெற்றி எதில் இருக்கிறது, மறுமையின் தோல்வியும் அழிவும் எதில் இருக்கிறது என்ற அனைத்து தெளிவுகளை அல்லாஹு தஆலா தான் கற்றுக் கொடுப்பவன். அல் ஹுதா என்பதற்கு பல அர்த்தம். நேர்வழி காட்டுவது, அதில் ஒரு அர்த்தம் தான் என்ன, தெளிவுபடுத்துவது, புரிய வைப்பது. அடுத்து 105வது படிப்பினை, யார் அல்லாஹுவின் பக்கம் சேர்ப்பிக்கும் பாதையை அறிய விரும்புகிறாரோ அல்லாஹ் அவருக்கு அதை காண்பித்து விடுவான், காண்பித்து கொடுத்து விடுவான். யார் அல்லாஹுவின் பக்கம் சேர்ப்பிக்கக்கூடிய பாதையை அறிய விரும்புவாரோ அல்லாஹு தஆலா அவருக்கு அதை காண்பித்து கொடுத்து விடுவான். இப்போ நம்முடைய அழைப்பாளர்கள், தாயிகள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் பிற மக்களை அழைக்கிறார்கள். அப்படி அழைக்கும்போது அந்த தாயிகள் பல செய்திகளை அவர்களுக்கு சொல்லி தெளிவுபடுத்தியதற்கு பிறகு அவர்கள் ஒரு துஆவை அந்த மனிதனுக்கு சொல்லித் தருவாங்க. அதாவது அதை புரிந்து கொண்டு உடனே ஏற்று இஸ்லாமிற்கு வரக்கூடியவர்களும் இருப்பார்கள். சில பேர் நம்ம நிறைய வசனங்களை ஓதி விளக்கங்களை சொன்னதுக்கு பிறகு கூட கன்ஃபியூஷன், அந்த ஒரு குழப்பத்திலேயே இருப்பார்கள். அந்த மாதிரி மக்களுக்கு தாவா செய்யும்போது பொதுவாக ஒன்று சொல்வோம். சரிங்க, இப்போ நீங்கள் குழப்பத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் ஒன்று செய்யுங்க. எந்த ஒரு சிலையையோ அல்லது யாரையுமே நீங்கள் மனசில் நினைக்காதீங்க. இந்த பிரபஞ்சத்தை படைத்த இறைவனே, இதை நீங்கள் ஒப்புக்கொள்றீங்கல்ல, ஏக இறைவனே என்று, அந்த ஏக இறைவன் என்னை படைத்த ஆண்டவனே, என்னை படைத்த கடவுளே என்று அவனை முன்னோக்கி சரியான பாதையை நீ எனக்கு காட்டு, உண்மையான பாதையை நீ எனக்கு காட்டு, சத்தியமான பாதையை நீ எனக்கு காட்டு, இதை மட்டும் நீங்க சொல்லுங்க சில நாட்களுக்கு. உங்களுடைய மனசுல அதுக்கு பிறகு என்ன தெளிவு வருதுன்னு பாருங்க. அது வரைக்கும் நீங்க எதையுமே செய்ய வேணாம் நீங்க என்று நம்ம சொல்லி அனுப்புறோம். சுப்ஹானல்லாஹ், ஒரு சில நாட்கள்ல அவங்க வந்து சொல்றாங்க, நாங்கள் இந்த மாதிரி வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருந்தோம், திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருந்தோம், எங்களுக்கு இப்போ மனசில் நல்ல தெளிவாக அப்படியே கிறிஸ்டல் கிளியர்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி தெளிவாக புரிந்து விட்டது. இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம், அல்லாஹ் தான் உண்மையான இறைவன், முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய தூதர், நீங்கள் சொல்லக்கூடிய இந்த குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் உண்மை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த பிரார்த்தனைக்கு பிறகு மணிகணக்காக பேசும்போது ஏற்படாத விளக்கம் அடியான் அல்லாஹுவை முன்னோக்கி அல்லாஹுவிடத்திலே சரணடைந்ததற்கு பிறகு கிடைக்கிறது என்றால் இது அல்லாஹு தஆலாவுடைய மாபெரும் அருள் அவனுடைய படைப்புகள் மீது. இதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்ன அலைனா லல் ஹுதா. நேர்வழியை தெளிவுபடுத்துறது மட்டும் அல்லாஹ்வுடைய வேலை அல்ல, அந்த நேர்வழியை யார் முன்னோக்குகிறார்களோ, அந்த நேர்வழியை யார் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நேர்வழியின் பக்கம் வழிகாட்டி அந்த நேர்வழியில நடக்க வைக்கிறது அல்லாஹு தஆலாவுடைய வேலை. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய அருளாளன் பாருங்க அல்லாஹு தஆலா. நீங்க யார் அல்லாஹுவின் பக்கம் சேர்ப்பிக்கும் பாதையை அறிய விரும்புகிறாரோ அல்லாஹ் அவருக்கு அதை காண்பித்து கொடுப்பான். நீங்க தாவால பயணிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும், பல மக்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது அல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த தேடுதலால் அவர்களுக்கு எப்படி இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் வழிகாட்டினான் என்பதை அவர்களுடைய வாயினால் நீங்கள் கேட்கும் பொழுது புரிந்து கொள்வீர்கள் எந்த அளவு அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்கள் மேலே கருணை உள்ளவனாக, இரக்கம் உள்ளவனாக, பாசம் உள்ளவனாக, அவர்களுடைய நேர்வழியின் மீது ஆசை உள்ளவனாக இருக்கிறான் என்று. கவனிங்க 106வது படிப்பினை, யார் அல்லாஹுவின் பக்கம் சேர்ப்பிக்கும் பாதையில் செல்ல விரும்புகிறாரோ, யார் அல்லாஹுவின் பக்கம் சேர்ப்பிக்கக்கூடிய பாதையில் செல்ல விரும்புகிறாரோ அல்லாஹ் அவருக்கு அதில் செல்வதை எளிதாக்கி கொடுத்து விடுவான். அப்ப நேர்வழியையும் அல்லாஹ் காட்டிடுவான், இன்ன அலைனா லல் ஹுதா, அந்த நேர்வழியில நடக்கவும் வைத்து விடுவான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. யாருக்கு தான் அல்லாஹ்விடத்தில் போய் சேரணும், ரப்பிடத்தில் நெருக்கமாயிரணும் என்று அந்த உறுதி இருக்குதோ அவர்களுக்கு மார்க்கம் இலகுவாகிவிடும். புரியுதா? இன்று பல பேருக்கு 2 நிஅமத்துகள் கிடைப்பதில்லை. ஒன்று என்ன? மார்க்கத்துடைய புரியுதல். நான் சொல்ற விஷயங்கள்லாம் தயவுசெய்து கவனமாக கேளுங்க. அல்லாஹ் நாடினாலே தவிர இந்த கல்வி உங்களுக்கு இந்த வகுப்பை தவிர வேற வகுப்புல கிடைக்குமா என்று
தெரியாது. புரியுதா? அதனால தவற விட்டுறாதீங்க, படிங்க, கேளுங்க, புரியுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய 2 நிஅமத்து வைத்திருக்கிறான். அந்த 2 நிஅமத்தை எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் எப்படி சொல்றான்? வமன் யுரிதில்லாஹு அன் யஹ்தியஹு يشرح صدره للإسلام ومن يريد أن يضله يجعل صدره ضيقا حرجا كأنما يصعد في السماء كذلك يجعل الله الرجس على الذين لا يعقلون. சரி, كذلك يجعل الله الرجس على الذين لا يؤمنون. لا يعقلون ஓதிட்ட لا يؤمنون கவனிங்க. சரியா? எங்க சூறால இருக்கு? சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயத்தில் 125வது வசனம். வமனில் வாவ் இல்ல, ஃபா இருக்கு. ஃபமன் யுரிதில்லாஹு அன் யஹ்தியஹு யஷ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம் ومن يريد أن يضله يجعل صدره ضيقا حرجا كأنما يصعد في السماء كذلك يجعل الله الرجس على الذين لا يؤمنون. அர்த்தத்தை படிச்சு தெரிஞ்சு கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா ஷரஹு ஸத்ர், அந்த நெஞ்சத்தை அப்படியே விரிவாக்கி அல்லாஹு தஆலா கொடுத்துருவான். சுப்ஹானல்லாஹ். நல்ல கவனிங்க. அப்ப 2 நிஅமத். ஒரு நிஅமத் என்ன? அல்லாஹுடைய மார்க்கத்தை, அல்லாஹ் இறக்கிய வஹியை உண்மையாக புரிவது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனசில் அந்த விருப்பம் வர்றது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்றதுல அல்லாஹுடைய சட்டம், ஒரு சட்டம் சொல்லப்படுதா, இது ஹலால், இது ஹராம், இது செய்யலாம், இது செய்யக்கூடாது, அதை மூமின் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளணும், வலுக்கட்டாயத்துக்கு அல்ல. புரியுதா? இன்று முஸ்லீம்களில் நிறைய முட்டாளுங்க இருக்கிறாங்க. ஹிஜாபுடைய சட்டங்கள் தெரிகிறது இல்லை பெண்களில், ஆண்களுக்கு தாடியுடைய சட்டம், அதே போல் மற்ற ஒழுக்கங்கள் தெரிகிறது இல்லை. ஏன் என்று சொன்னால் அவங்களுக்கு இன்னும் இஸ்லாமிய சட்டங்கள் மேலே இந்த மனசில் ஒரு விரிவு, ஒரு விசாலம் வரலை. இதை ஒரு நெருக்கடியாக பார்க்குறாங்க. இதை பின்பற்றுவதில் அவங்க ஒரு சங்கடத்தை பார்க்குறாங்க. ஏன்னா இஸ்லாம் ஈமான் இன்னும் உள்ளத்தில் இறங்கலை. உள்ளத்தில் இறங்கி இருந்தால் சுப்ஹானல்லாஹ் ஒருபோதும் அவங்க அல்லாஹ்வுடைய சட்டத்தை தங்களுக்கு நெருக்கடியா, தங்களுக்கு கஷ்டமா பார்த்துருக்க மாட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, இஸ்லாத்துக்கு வரக்கூடிய சீரியஸ், அதாவது நேற்று தான் இஸ்லாத்துக்கு வர்றாங்க, ஆனால் அந்த அளவு அதுல பிடிப்பா உறுதியா இருக்கிறாங்க. என்ன காரணம்? அவங்க புரிந்து கொள்கிறார்கள். அந்த புரிதல் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துறான். இரண்டாவது என்ன? அந்த புரிந்த தீனின்படி செயல்படுவது. இந்த 2 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பொறுப்பிலே வைத்திருக்கிறார். யார் அல்லாஹ்வுடைய நேர்வழியை அடைய ஆசைப்படுகிறார்களோ, அந்த நேர்வழியிலே செல்ல ஆசைப்படுகிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை நமக்கு ரொம்ப லேசாக்கி கொடுத்து விடுகிறான். ஒன்று என்ன? அல்லாஹ்வுடைய தீனை புரிவது. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய அந்த தீனில் இறுதி வரை நடந்து செல்வ, அந்த பாதையிலே பயணிப்பது, மௌத்து வரைக்கும் அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றி வாழ்வது. யா அர்ஹமர் ராஹிமீன். கவனிங்க, 106வது படிப்பினை திரும்ப படிக்கிற. யார் அல்லாஹுவின் பக்கம் சேர்ப்பிக்கும் பாதையில் செல்ல விரும்புகிறாரோ அல்லாஹ் அவருக்கு அதில் செல்வதை எளிதாக்கி கொடுப்பான். 107வது படிப்பினை. நேர்வழியும் வழிகேடும் அல்லாஹுவின் நாட்டப்படியே நடக்கும். இன்ன அலைனா லல்ஹுதா என்று அல்லாஹ் சொல்றானே, நேர்வழி மட்டுமா அல்லாஹ்வுடைய பொறுப்புல இருக்கு, வழிகேடும் அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. ஒரு மனிதன் வழிகெடுகிறான் என்றால் அந்த மனிதன் ஷைத்தானை பின்பற்றி வழிகெடும் பொழுது அந்த வழிகேடு அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. ஏன் அல்லாஹ் வழிகெடுத்த அவன் வழிகேட்டை விரும்பினான், அவன் வழிகேட்டை தேர்ந்தெடுத்தான். ஷைத்தானுடைய பாதையிலே அவன் சென்றான், அல்லாஹ் வழிகெடுத்து விடுகிறான். யஹ்தி மன் யஷா வ யுதில்லு மன் யஷா. நாடியவரை அவன் நேர்வழிப்படுத்துகிறான், நாடியவரை வழிகெடுத்து விடுகின்றான். நேர்வழியும் வழிகேடும் அல்லாஹுவின் நாட்டப்படியே நடக்கும். ஒருவரின் நேர்வழியும் அல்லாஹுவின் அருளை கொண்டுதான், ஒருவர் வழிகெடுவதும் அல்லாஹுவின் நாட்டப்படிதான். ஆக மனிதன் அல்லாஹுவின் பக்கம் தனது தேவையை உணர்ந்து அவனுக்கு முன் பணிந்து நேர்வழியை வேண்டியவனாகவும் வழிகேட்டிலிருந்து பாதுகாப்பு கோரியவனாகவும் இருக்க வேண்டும். புரியுதா? அப்ப அல்லாஹு தஆலா நேர்வழி காட்டக்கூடியவன், அல்லாஹு தஆலா வழியும் கெடுப்பான் என்று நம்பிக்கை கொண்டால்
அப்ப நீங்க என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்துல இந்த ரெண்டு ஆற்றலும் இருக்கிறது அல்லவா? அல்லாஹ் இரண்டையும் செய்வதற்கு சமமா சக்தி உள்ளவன் தானே. அப்ப நேர்வழியை கேளுங்க, அல்லாஹ்விடத்துல வழிகேட்டிலிருந்து பாதுகாப்பு கேளுங்கள். 108வது படிப்பினை, யார் அல்லாஹ் காட்டிய நேர்வழியில் பயணிப்பாரோ, யாரு அல்லாஹு தஆலா காட்டிய நேர்வழியில போவாங்களோ, அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை. லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் சேர்ந்து விடுவார்கள். வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் உலாயிக ஹுமுல் முகர்ரபூன், அவங்க அல்லாஹ்விடத்துல நெருக்கம் அடைந்தே தீருவார்கள். இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ நஹர் ஃபீ மக்அதி ஸித்கின் இன்த மலீகின் முக்ததிர். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தஆலா அவர்களை தன்னுடைய சமூகத்திற்கு அழைத்து கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ்வின் பக்கம் போக வேண்டும் என்று விரும்பிட்டா போதும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா வழியும் காட்டிடுவான். அல்லாஹ்வுடைய சட்டங்களை திருப்தி கொண்டு விட்டால் அந்த சட்டங்களை பின்பற்றுவதற்குரிய அந்த சக்தியையும் அல்லாஹு தஆலா கொடுத்து விடுவான். கவனிங்க 109வது படிப்பினை, அல்லாஹ் காட்டிய நேர்வழியில் பயணிப்பவரை, நல்ல கவனிங்கம்மா, அல்லாஹ் காட்டிய நேர்வழியில் பயணிப்பவரை அல்லாஹு தஆலா இறுதி வரை பாதுகாக்கிறான். அல்லாஹு தஆலாவுடைய பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அந்த நேர்வழியில தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோமா என்பதை மனிதன் உறுதி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நேர்வழியில் நடப்பவர்களுக்கு அவனை மறுமையில் மகத்தான நற்கூலி வழங்குகிறான். சரியா? அல்லாஹு தஆலா அப்படியே அந்த வசனத்தை தொடர்பு படுத்திடணும். இன்ன அலைனா லல் ஹுதா வ இன்ன லனா லல் ஆகிரத வல் ஊலா. அப்ப துன்யால ஹிதாயத்தில் ஒருவர் செல்வாரேயானால் ஆகிரத்திலே அவர் வெற்றி அடைவார். அல்லாஹ் அதற்குரிய கூலியை அல்லாஹ் கொடுப்பான். துன்யால ஒரு மனிதன் நேர்வழியிலே செல்லவில்லை என்றால் அதற்குரிய இழிவு அவமான துன்யாலையும் இருக்கு, ஆகிரத்தில் அல்லாஹ்வுடைய மகத்தான தண்டனையும் இருக்கிறது. 109வது படிப்பின, அல்லாஹ் காட்டிய நேர்வழியில் பயணிப்பவரை அல்லாஹு தஆலா இறுதி வரை பாதுகாக்கிறான். நேர்வழியில் நடப்பவர்களுக்கு அவனே மறுமையில் மகத்தான நற்கூலி வழங்குகிறான். அடுத்தது, இம்மையும் மறுமையும் அல்லாஹ்விற்கு சொந்தமானது. இம்மையும் மறுமையும் அல்லாஹ்விற்கு சொந்தமானது. வ இன்ன லனா லல் ஆகிரத வல் ஊலா. துன்யாவும் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தம். ஆகிரத்து யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இம்மையும் மறுமையும் அல்லாஹ்விற்கு சொந்தமானது. அவன் ஒருவனுக்கே உரிமையானது. அந்த இரண்டிலிருந்து அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கொடுக்கின்றான், தான் நாடியவர்களுக்கு தடுக்கின்றான். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? சில பேர் தவறா புரிந்து கொள்வார்கள். புரியுதா? தவறா எதில் புரிவார்கள்? ஆகிரத்துடைய விஷயத்துல மட்டும் புரிந்து கொள்வார்கள். ஆனா துன்யாவுடைய விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பாங்க. அல்லாஹ்விடத்துல தான் துன்யா இருக்கு என்று நம்பிக்கொண்டு யாராவது துன்யாவை தேடாம கதவை பூட்டி கொண்டு வீட்டுக்குள்ளாரே இருக்கிறாங்களா? அதெல்லாம் யாரும் இருக்கிறதில்ல. அல்லாஹ் கொடுப்பாதான் நம்ம முயற்சி செய்ய வேணாமா? அல்லாஹ் கொடுப்பான் தான் நம்ம உழைக்க வேண்டாமா என்று தெளிவா பேசுவாங்க. ஆனா மறுமை என்று வந்துவிட்டால் சோம்பேறிகள், ஷைத்தானின் ஊசலாட்டங்களால் வழிகெடுக்கப்பட்டவர்கள், அல்லாஹ் நாடுனா நாங்க தொழ மாட்டோமா, அல்லாஹ் நாடுனா நாங்களும் நல்லவங்களாக மாட்டோமா என்று சொல்வார்கள். அப்ப உண்மையிலேயே இவங்க அல்லாஹ் நாடினான் என்று சொல்லும் பொழுது, அல்லாஹ் நாடினால் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய வல்லமைய நாட்டத்தை நம்பி இவங்க சொல்லல, கேலி கிண்டலா பரிகாசமாக சொல்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். புரியுதா? யாரெல்லாம் தக்தீர காரணம் சொல்லி நன்மைகளை செய்யாமல் விடுகிறார்களோ, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் தக்தீரை நம்பிக்கை கொண்டு சொல்லவில்லை, மாறாக தக்தீரை கேலி கிண்டல் செய்து அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. கவனிங்க 111வது படிப்பினை, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தின் தான் நாடியவர்களுக்கு தனக்கு, அல்லாஹ் இந்த உலகத்தில் தான் நாடியவர்களுக்கு தனக்கு கீழ்ப்படிந்து நடக்க அருள் புரிகிறான். அதை கொண்டு அவரை கண்ணியப்படுத்துகிறான். மறுமையில் அவருக்கு அதற்குரிய அழகிய கூலியையும் வழங்குகிறான். சுப்ஹானல்லாஹ். அப்ப நம்ம செய்யக்கூடிய நல்ல அமல்களும் அல்லாஹுடைய அருளினால, பொருத்தத்தினால அந்த நல்ல அமல்களை இறுதி வரை நாம் நீடித்திருப்பதும் அதுவும் அல்லாஹுடைய அருள்னால, அதற்கு பிறகு நம்ம இறந்ததுக்கு பிறகு அந்த நல்ல அமலுக்காக கூலி தருவதும் அல்லாஹுடைய அருள். எல்லாமே அல்லாஹுடைய அருள் தான். புரியுதுங்களா?
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த அருளை கொண்டு தான் நம்ம சொர்க்கம் போக முடியும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், உங்களிலே யாரும் தன்னுடைய அமலை கொண்டு சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது, அல்லாஹ் கருணை புரிந்தாலே தவிர. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்களுமா என்று. நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானும் தான், அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு கருணையை கொண்டு என்னை அணைத்து கொண்டாலே போர்த்தி கொண்டாலே தவிர. சரியா? இன்ன அலைனா லல் ஹுதா வ இன்ன லனா லல் ஆখিরাத வல் ஊலா. கவனிங்க, 112வது படிப்பினை. அல்லாஹு தஆலா தான் நாடியவருக்கு தனது அருளை தடுத்து விடுகிறான். அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிவதிலிருந்து அவரை அவன் தடுத்து விடுகிறான். அவர் பாவங்களில் மூழ்கி விடுகிறார். பாவத்தினால் இவ்வுலகத்தில் இழிவடைகிறார். மறுமையில் நரகத்தின் தண்டனையை கொண்டு அவர் கேவலப்படுவார். இன்னலனா லல் ஆখিরাத வல் ஊலா. அல்லாஹு தஆலா யாரை நாடுகிறானோ, அல்லாஹுடைய இந்த அதாவது நாட்டத்துக்கு உரியவர்கள் யாரு, யார் அல்லாஹுவை புறக்கணிக்கிறார்களோ, பின்னாடி அந்த வசனம் வரும், யார் அல்லாஹு தஆலாவை புறக்கணிக்கிறார்களோ, அல்லாஹு தஆலாவை விட்டு தன்னுடைய உள்ளத்தை திருப்பிக் கொண்டார்களோ, அவனும் அவர்களை விட்டு தன்னுடைய அருளை திருப்பிக் கொள்கிறான். சரியா? அல்லாஹு தஆலா தான் நாடியவர்களுக்கு தன்னுடைய அருளை தடுத்து விடுகிறான். அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிவதிலிருந்து அவர்களை அவன் தடுத்து விடுகிறான் இருக்குல்ல, விலக்கி விடுகிறான்னு போட்டுங்க. சரி, அவர் பாவங்களில் மூழ்கி விடுகிறார். பாவத்தினால் இவ்வுலகத்தில் இழிவடைகிறார். மறுமையில் நரகத்தின் தண்டனையை கொண்டு அவர் கேவலப்படுவார். அப்ப துன்யால ஒரு மனிதன் பாவம் செய்ய செய்ய அவன் கேவலப்பட்டு கொண்டே இருப்பான். இபாதத்துகள் செய்ய செய்ய அவன் கண்ணியப்பட்டு கொண்டே இருப்பான். இந்த உலகத்தில் பாவம் செய்து வரக்கூடியவன் மறுமையில ரொம்ப பெரிய அவமானத்திற்கு, அசிங்கத்துக்கு அவன் அங்கே ஆளாக்கப்படுவான். யார் இபாதத்து செய்துவிட்டு வருகிறார்களோ அவர்கள் மறுமையிலே கண்ணியப்படுத்தப்படுவார்கள். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த துன்யால பாவமானது எதை கொண்டு வரும்? இழிவை கொண்டு வரும். மறுமையில் தண்டனையை கொண்டு வரும். இந்த துன்யால இபாதத்தானது கண்ணியத்தை கொண்டு வரும். அதே போல ஆகிரத்தில் சொர்க்கத்தை தேடித்தரும். அப்போ ஒரு முஃமினுக்கு அவன் துன்யாவில் கண்ணியமும் கிடைத்து விடுகிறது, ஆகிரத்தில் சொர்க்கமும் கிடைத்து விடுகிறது. அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை மீறக்கூடியவனுக்கு துன்யாலையும் இழிவு கிடைத்து விடுகிறது, ஆகிரத்தில் அல்லாஹ்வுடைய தண்டனை கிடைத்து விடுகிறது. இப்போ நீங்கள் கேட்பீங்க, என்ன நீங்கள் இழிவுன்னு சொல்கிறீங்க? அவங்க நல்லா கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு நல்ல படை சூழ, மக்கள் சூழ, ரொம்ப எல்லா மக்களும் வரவேற்க போயிட்டு தானே வந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. சகோதரர்களே, இது நீங்க சொல்ற இந்த இழிவு மட்டும் கிடையாது. எந்த இழிவு? அதாவது மனிதர்களால் அவமானப்படுத்தப்படக்கூடிய அந்த இழிவு கேவலம் மட்டும் கிடையாது. தன்னை இவ்வளவு கண்ணியமாக அல்லாஹு தஆலா படைத்திருக்கும் பொழுது, இப்பேற்பட்ட கண்ணியமான படைப்பாகிய ஒரு மனிதன் அல்லாஹ் அல்லாத ஒன்றுக்கு முன்னால், அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அற்பமான ஒரு படைப்புக்கு முன்னால், தன்னை விட குறைவான, தன்னை விட ஒரு மட்டமான ஒரு படைப்புக்கு முன்னால், கல், மண், மரம், மட்டை, அதுக்கு முன்னாடி போய் தலை வணங்குறானே, அதுக்கு முன்னாடி போய் தன்னை வருத்தி கொள்கிறானே, அதனிடத்தில் போய் தன்னுடைய தேவையை கேட்கிறானே, இதை விட இழிவு என்ன இருக்குது? இதை விட மட்டமான ஒரு நிலை என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா? அப்ப இழிவு என்று சொன்னா நீங்க உடனே மக்கள் கல்லால் அடிக்கணும், ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும், அந்த இழிவு அல்ல. இதுதான் முதல் இழிவு. அதுக்கு பிறகுதான் அடுத்தது எந்த அளவுக்கு பாவம் செய்யறாங்களோ அந்த அளவுக்கு அவர்கள் இழிவுபடுத்தப்படுவார்கள். புரியுதா? எத்தனை பேர் தங்களை சாமியார்னு சொன்னாங்க, தங்களை கடவுள்னு சொன்னாங்க, கடைசியில் இன்றைக்கு இழிவுபடுத்தப்பட்டு அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? சிறைச்சாலையிலே களி உண்டு கொண்டு இருக்கிறார்கள். இம்மை மர்ஹர், அல்லாஹ் பாதுகாக்கணும். வாங்க திரும்ப 113வது படிப்பினை. இம்மை மறுமையின் அனைத்து காரியங்களும் அல்லாஹ்விற்கு சொந்தமானவை. அவன் அதில் தனது நாட்டத்தின்படி செயல்படுகிறான். வ இன்னலனா லல் ஆகிரத வல் ஊலா. அல்லாஹ்வுடைய நாட்டத்தை நாம் கேள்வி கேட்க முடியாது. புரியுதுங்களா? அல்லாஹ்வுடைய நாட்டத்தை ஏன் இவனுக்கு அல்லாஹ் வழிகாட்டினா, இவனுக்கு ஏன் அல்லாஹு தஆலா வழிகாட்டல, நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஒரே தந்தைக்கு பிறந்த 2 பிள்ளைகள், ஒருத்தர் நேர்வழியாளராக இருப்பார், ஒருத்தர் வழிகட்டு போயிருப்பார். கேட்க முடியாது அல்லாஹ்விடத்தில். தந்தை நேர்வழியில் இருப்பார், பிள்ளைகள் வழிகேட்டில் இருப்பாங்க, பிள்ளைகள் நேர்வழியில் இருப்பாங்க, தந்தை வழிகேட்டில் இருப்பாங்க.
அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. இன்ன அலைனா லல் ஹுதா வ இன்ன லனா லல் ஆகிரத வல் ஊலா. நேர்வழி காட்டுறதும் சரி, அதே போல வழிகெடுத்தலும் சரி, இது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. அதே போல இம்மையும் மறுமையும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இம்மை மறுமையின் அனைத்து காரியங்களும் அல்லாஹ்விற்கு சொந்தமானவை. அவன் அதில் தனது நாட்டத்தின்படி செயல்படுகிறான். யாரும் அவனை நிர்பந்திக்க முடியாது, கேள்வி கேட்க முடியாது. 114வது படிப்பினை 114வது படிப்பினை இம்மை மறுமையின் எந்த ஒரு தேவையும் அல்லாஹ்விடம் மட்டுமே தேடப்பட வேண்டும். சிலைகளிடத்திலும் அல்ல, கபரிலே அடக்கம் செய்யப்பட்டவர்களிடத்திலும் அல்ல, ஷியாக்களை போல தங்களுடைய இமாம்களிடத்திலும் அல்ல. நேர்வழியை யாரிடத்துல கேட்கணும்? அல்லாஹ்விடத்துல கேட்கணும். இம்மை மறுமையின் தேவைகளை யாரிடத்துல கேட்கணும்? அல்லாஹ் ஒருவனிடம் மட்டுமே கேட்க வேண்டும். நபிமார்களாலும் கொடுக்க முடியாது, ரசூல்மார்களாலும் கொடுக்க முடியாது, எந்த ஒரு இறைநேசராலும் கொடுக்க முடியாது, எந்த ஒரு இமாமாலும் கொடுக்க முடியாது. புரியுதா? அல்லாஹுவை தவிர தேவைகளை மனிதர்கள் யாரிடத்திலே கேட்டாலும், இம்மை மறுமையினுடைய தேவைகளை யாரிடத்திலே கேட்டாலும் அவர்கள் வழிகேட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களை அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஷியாக்கள் என்று சொல்பவர்களாக இருந்தாலும் சரி, குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு பாதை மட்டும்தான் நேர்வழியுடைய பாதை. இந்த பாதையை தவிர மனிதர்கள் வேறு எந்த பாதையில பிரித்து கொண்டு சென்றாலும் சரி, தங்களுக்கு நேர்வழி பெற்றவர்கள் என்று பெயர் வைத்து கொண்டாலும் சரி, அவர்கள் பெயர்களை அப்படி சூட்டிக் கொள்வதால் நேர்வழி பெற முடியாது. அந்த நேர்வழியின் நிபந்தனைகளை அவர்கள் பூர்த்தி செய்யாமல். புரியுதா? சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஷியாக்களை பாருங்க, அவர்கள் தங்களுடைய இமாம்களிடத்துல அவங்க ஒரு 12 இமாம் வச்சிருப்பாங்க, அல்லது அவங்களுடைய மத குருகளை வச்சிருப்பாங்க. அவர்களிடத்துல போய் துவா கேட்கிறாங்க, அல்லாவையும் நம்புவாங்க, அல்லாவை இறைவன் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் அவர்கள் எல்லாம் அல்லாவால அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்கள். அவங்களிடத்துல நம்முடைய தேவையை கேட்கலாம். யா அலி அல் மதத்மாங்க, அதே போல யா ஹசன் அல் மததுமாங்க, யா ஹுசைன் அல் மததுமாங்க. வீடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா யா ஃபாத்திமா, யா அலி, யா ஹசன், யா ஹுசைன் ஒட்டி வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன விஷயம், அது அவங்க செய்தால் மட்டும் அது வழிகேடு, குஃபுர் கிடையாது. இன்றைக்கு சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லிக்கொண்டு ஒரு முஸ்லிம் இதை செய்வானேயானால் அவனும் வழிகேட்டில் தான் இருக்கான், அதுவும் வழிகேடு தான். புரியுதா? சரியா? அதாவது நாகூர் யா அப்துல் காதர் ஜீலானி அல் மதத், யா நாகூர் மீரான் அல் மதத், இந்த மாதிரி எவ்வளவு வழிகேடுகளை, அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் உதவி கேட்கக்கூடிய செயல்களை, சொற்களை இன்று சுன்னத் வல் ஜமாத்துங்கிற பேரில் மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். புரியுதுங்களா? எல்லாமே வழிகேடு தான். திரும்ப படிக்கிறேன், கவனிங்க. இம்மை மறுமையின் எந்த ஒரு தேவையும் அல்லாஹுவிடம் மட்டுமே தேடப்பட வேண்டும். யார் அல்லாஹ் அல்லாதவரிடம் அதை தேடுகிறாரோ, யார் அல்லாஹ் அல்லாதவரிடம் அதை தேடுவாரோ அவர் வழி தவறிவிட்டார். அந்த வழி தவறுதல் சின்னதிலிருந்து ஆரம்பித்து பெருசு வரைக்கும் போயிடும். புரியுதுங்களா? அவருடைய நம்பிக்கை அதில் எப்படி கலக்குது, என்னென்ன வார்த்தைகளை சொல்றாரு, அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன ஷிர்க்கிலிருந்து ஆரம்பித்து கடைசியில் பெரிய ஷிர்க்கு வரைக்கும் போயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாப்பானாக. கவனிங்க, 115வது படிப்பினை. மனிதன் அல்லாஹுவிற்கு பணிந்து விட்டால், நல்ல கவனிங்க, மனிதன் அல்லாஹுவிற்கு பணிந்து விட்டால், அவனுக்கு பயந்து அவனது நேர்வழியை பின்பற்றி விட்டால் அவனுடைய ஈருலக காரியங்கள் சீர்பெற்று சிறப்பாகிவிடும். அல்லாஹ்விடத்துல தான் மறுமையும் இருக்கு, இம்மையும் இருக்கு, நேர்வழியும் இருக்கு. அப்ப யார் அல்லாஹ்வுக்கு பயந்துட்டானோ, யா அல்லாஹ் நான் உனக்கு முன்னாடி பணிஞ்சிட்டேன். எப்படி சொல்றோம் நம்ம தொழுகைக்கு முன்னாடி சொல்லக்கூடிய துவாவை எடுத்துக்கோங்க, தூக்கத்துக்கு முன்னாடி சொல்லக்கூடிய துவா. தூக்கத்துக்கு முன்னாடி என்ன சொல்றோம்? அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி, அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வ ஃபவ்வல்து அம்ரி இலைக் வ அல்ஜஅது ظهري இலைக் ரக்பத்தன் வ ரஹ்பத்தன் இலைக். அல்லாஹ்விடத்தில் அப்படியே முன்னோக்கிறது. அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வ ஃபவ்வல்து அம்ரி இலைக் வ அல்ஜஅது ظهري இலைக். அல்லாஹ்விடத்தில் அப்படியே சரண்டர் ஆயிருது. யா அல்லாஹ், எனக்கு எந்த சக்தியும் கிடையாது, லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். சரியா? மனிதன் அல்லாஹ்விற்கு பணிந்து விட்டால், அவனுக்கு பயந்து அவனுடைய நேர்வழியை பின்பற்றி விட்டால், திம்ரா கிடையாது. திம்ரா ஒருத்த நேர்வழியில நான் நேர்வழின்னு சொல்லுவான்,
அவ்வளோதான் முடிஞ்சு. அவனை அல்லாஹ் தஆலா சருக வச்சு குழப்பி அவனை கொண்டு போய் குப்பையில் தள்ளிடுவான். புரியுதா? நேரு வழியிலே இருப்பவர்கள் ரொம்ப பயப்படணும் அல்லாஹு தஆலாவை. யா அல்லாஹ், எனக்கு எங்கேயாவது வழிகேடு வந்துடுமோ, நான் தவறு செய்து விடுவேனோ, இந்த நேரு வழி என்னிடமிருந்து பறிக்கப்பட்டு விடுமோ என்ற பயம் கூடுதலாக இருக்க வேண்டும். மனிதன் அல்லாஹ்விற்கு பணிந்து விட்டால், அவனுக்கு பயந்து அவனது நேரு வழியை பின்பற்றி விட்டால், அவனுடைய ஈருலக காரியங்கள் சீர்பெற்று சிறப்பாகிவிடும். 116வது படிப்பின உலக மக்கள் காட்டக்கூடிய ஆன்மீக பாதைகள். புரியுதா? எல்லாம் இந்த இன்ன அலைனா லல் ஹுதாலிருந்து அப்படியே நீங்க சுற்றி சுற்றி வரணும். உலக மக்கள் காட்டக்கூடிய ஆன்மீக பாதைகள் அனைத்தும் போலியானதும் குறை உள்ளதும் ஷைத்தானை திருப்திப்படுத்த அல்லது நப்சை திருப்திப்படுத்த உருவாக்கப்பட்டதாகும். அல்லாஹ் காண்பிக்கக்கூடிய நேர்வழிதான் உண்மையான ஆன்மீகமாகவும் சத்திய பாதையாகவும் நேரிய நெறிகளாகவும் இம்மை வாழ்க்கையில் நேர்வழிக்கு காரணமாகவும் மறுமையில் சொர்க்கத்திற்கு வழியாகவும் இருக்கும். இந்நாளைனா லல் ஹுதா. அப்ப மனிதர்கள் உருவாக்கக்கூடிய அந்த ஆன்மீகத்துல, அந்த இறை வழிபாட்டுல இது எதுவுமே இருக்காது. அல்லாஹு தஆலா வழிகாட்டிய அந்த மார்க்கத்துல மட்டும்தான் இது கிடைக்கும். என்ன கிடைக்கும்? அல்லாஹ் காண்பிக்கக்கூடிய நேர்வழிதான் உண்மையான ஆன்மீகம், அதுதான் சத்திய பாதை, அதுதான் நேரிய நெறி, அதுதான் இம்மை வாழ்க்கையில நேர்வழிக்கு காரணமாக இருக்கும், மறுமையில சொர்க்கத்துக்கான வழியா இருக்கும். அதை தவிர வேற எந்த ஒன்றுமே இந்த தன்மைகளை உடையவை அல்ல. அது ஷைத்தானை திருப்திப்படுத்துறதுக்காக அல்லது நப்சை திருப்திப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட போலியான பொய்யான குப்பைகளாகும். அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவங்க ஏதாவது உடல் ரீதியா பிராக்டிஸ் பண்ணா ஏதாவது உடல் ரீதியான வலிமை கிடைக்கும், அவ்வளவுதான். அதை தவிர அதுல ஒண்ணுமே ஒரு மண்ணாங்கட்டியும் கிடைக்காது. 117வது படிப்பினை அல்லாஹுடைய நேர்வழி அல்லாத ஒரு பாதை, அது உலகத்தில் யாரால் தோற்றுவிக்கப்பட்டதாக இருந்தாலும், அதை உலகத்தில் உள்ள அதிகமான மக்கள் பின்பற்றி நடந்தாலும் அது அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்படாது. இன்ன அலைனா லல் ஹுதா. அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்வுடைய நேர்வழி மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ்வுடைய நேர்வழியை பின்பற்றியவர்களுக்கு தான் இம்மை மறுமையினுடைய வெற்றி இருக்கு. ஏன்? இம்மை மறுமையினுடைய வெற்றி யார் கையில இருக்கு? அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. அந்த வெற்றியை கண்ணியத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுப்பான்? அவனுடைய நேர்வழியை பின்பற்றியவர்களுக்கு கொடுப்பானே தவிர முட்டாள்கள் மனிதர்கள் உருவாக்கிய சித்தாந்தங்களை பின்பற்றியவர்களுக்கு தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அல்லாஹ் ஒருபோதும் கொடுக்க மாட்டான். கவனிங்க, அல்லாஹுடைய நேர்வழி அல்லாத ஒரு பாதை அது உலகத்தில் யாரால் தோற்றுவிக்கப்பட்டதாக இருந்தாலும், அதை உலகத்தில் உள்ள அதிகமான மக்கள் பின்பற்றி நடந்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. அதனால் மனிதனுக்கு இம்மை வாழ்க்கையும் சீர்பெறாது, மறுமை வாழ்க்கையிலும் வெற்றி கிடைக்காது. அடுத்து 118 அல்லாஹுவின் நேர்வழியை அடைய என்ன செய்யணும்? இப்ப அதுதான் இந்த படிப்பினையில பார்க்க போறோம். நல்ல கவனிங்க. இப்ப அல்லாஹ்விடத்துல தான் நேர்வழி இருக்கு, அல்லாஹ் தான் நேர்வழி காட்டுவா, அல்லாஹ்வுடைய நேர்வழி தான் உண்மையான நேர்வழி. இப்ப நம்ம யக்கீன் கொண்டோம். இப்ப அந்த நேர்வழியை எங்க இருந்து எடுப்பீங்க? அந்த அவுலியா சொன்னாரு, இந்த முஃப்தி சொன்னாரு, அந்த உஸ்தாது சொன்னாரு, அந்த ஷேக் சொன்னாரு, அந்த தரீகால கலீஃபா சொன்னாரு, ஒன்னும் உதவாது. புரியுதா? அதான் எங்க இருந்து அதை எடுக்கணும், சோர்ஸ் என்ன, அதை பார்ப்போம். அல்லாஹுவின் நேர்வழியை அடைய வேதமும் தூதரும் மட்டுமே வழியாக இருக்கிறார்கள். கிளீனா முடிந்தது, சாப்டர் க்ளோஸ். அல்லாஹ்வுடைய நேர்வழியை அடையிறதுக்கு நமக்கு என்ன? வேதம், தூதர். சரியா? மனிதன் தவத்தை கொண்டோ சுய சிந்தனையை கொண்டோ தனது ஆழ்ந்த ஆராய்ச்சியை கொண்டோ அந்த நேர்வழியை கண்டுபிடிக்க முடியாது. லேபில் போய் கண்டுபிடிப்பீங்களா? லேபில் போய் ஏதாவது வேதியியல் பொருள் தான் செய்யலாம், நேர்வழியை கண்டுபிடிக்க முடியாது, அல்லது புதிய நேர்வழியை உருவாக்க முடியாது. திரும்ப படிக்கிற, அல்லாஹுவின் நேர்வழியை அடைய வேதமும் தூதரும் மட்டுமே வழியாக இருக்கிறார்கள். மனிதன் தவத்தை கொண்டோ சுய சிந்தனையை கொண்டு நான் ஆராய்ச்சி பண்றேன் அப்படின்னு ஆன்மீகத்தில் இருக்க காஃபிர்கள் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, முஸ்லிம்கள்ல ஷேக்கு சூஃபி தரிக்கான்னு இருக்கிற முட்டாளு அவர் அப்படியே கற்பனை பண்றாரா, கனவுல வருதா, ஆன்மீகத்துல அல்லாஹ் சொன்னானா இதை செய்ய நன்மை கிடைக்கணும். ஆனா அறிவாளிங்களா, நன்மை எதை செய்தால் கிடைக்கும் என்று அல்லாஹ் வேதத்தின் மூலமா நமக்கு அறிவித்து விட்டான்.
தூதர் மூலமா வழிகாட்டி விட்டான். ஓம் மண்டையில உதிக்கிறது நல்லதாக ஒருபோதும் ஆகாது. அல்லாஹுவின் நேர்வழியை அடைய வேதமும் தூதரும் மட்டுமே வழியாக இருக்கிறார்கள். மனிதன் தவத்தை கொண்டோ சுய சிந்தனையை கொண்டோ தனது ஆழ்ந்த ஆராய்ச்சியை கொண்டோ அந்த நேர்வழியை கண்டுபிடிக்க முடியாது அல்லது புதிய நேர்வழியை உருவாக்க முடியாது. நமக்கு இப்பொழுது வேலை என்ன? வேதத்தையும் நபியின் வழிகாட்டலையும் படிப்பதும் புரிவதும் பின்பற்றுவதும் தான். இதுதான் நமக்குள்ள வேலைங்க. சரியா? அல்லாஹ் நேர்வழியை காட்டிவிட்டான், சத்தியத்தை தெளிவுபடுத்தி விட்டான், உண்மையை நிரூபித்து விட்டான். ஆகவே அடியான் இந்த நேர்வழியை விட்டு வேறு எந்த ஒரு பாதையில் சென்றாலும், அடியான் இந்த நேர்வழியை விட்டுட்டு வேற எந்த ஒரு பாதைக்கு சென்றாலும் அவனது முடிவு இழிவாக, நிரந்தர தோல்வியாக, நரகத்தின் தண்டனைக்குரியதாகத்தான் ஆகும். தெளிவு புரியுதா? இன்ன அலைனா லல் ஹுதா வ இன்ன லனா லல் ஆখিরাத வல் ஊலா. 119வது படிப்பினை இன்ஷா அல்லாஹ் முடிச்சிருவோம். கவனிங்க. அல்லாஹுவின் நேர்வழியை பின்பற்றி யார் மறுமைக்காக தன்னை அர்ப்பணித்தாரோ, மறுமை வெற்றியை இந்த உலக வாழ்க்கையின் இன்பத்தை விட தேர்ந்தெடுத்தாரோ, தனது விருப்பத்தை விட உலக மக்களின் விருப்பத்தை விட அல்லாஹுவின் நேர்வழியை தேர்ந்தெடுத்தாரோ, அவர் அல்லாஹுவிடம் மகத்தான கண்ணியத்தையும் உயர்வையும் நெருக்கத்தையும் பெறுவார். புரியுதா? வ இன்னலனா லல் ஆখিরাத வல் ஊலா என்று அல்லாஹ் கேரண்டி கொடுக்கிறான். மூமினே, இந்த பார், நான் முதல்ல சொன்ன அல்ஹுதா அந்த நேர்வழியை நீ எடுத்துக்கிட்டு வா, உனக்கு கண்டிப்பா ஆகிரத்தில் வைத்து உன்னை நான் கண்ணியப்படுத்துவேன், சிறப்பிப்பேன், உன்னை ரொம்ப உயர்வாக்கி வச்சிருப்பேன், உனக்கு அப்பேற்பட்ட மதிப்பு மரியாதைகளை கொடுப்பேன். வானத்தில் உள்ள அத்தனை வானவர்களும் வந்து உனக்கு சலாம் சொல்லுவாங்க. உன்னுடைய விருப்பமெல்லாம் அந்த விசாலமான சொர்க்கத்தில் நிறைவேற்றப்படும். எண்ணிக்கையில் அடங்காத பணியாளர்கள் உனக்கு பணி செய்ய காத்து கொண்டிருப்பார்கள். அந்த உணவு உனக்கு கெடுதி விளைவிக்காது. அந்த உணவுல உனக்கு ஒரு அளவு இருக்காது. எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் சுகம் அனுபவிக்கலாம், எங்க வேண்டுமானாலும் போல. அப்படிப்பட்ட வாழ்க்கையை கொண்டு அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். புரியுதா? அந்த யாசீன்ல அந்த கொல்லப்பட்ட அந்த அழைப்பாளர் ஹபீப் நஜ்ஜார் என்ன சொன்னாரு? யா லைத கௌமி யஅலமூன் பிமா கஃபர லி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன். அல்லாஹ் அக்பர். அவர் அங்க ஷஹீத் ஆகுறாரு. சொல்லிக்கிட்டே எப்படி? அல்லாஹ் என்னை கண்ணியமானவர்களில் ஆக்கிவிட்டான், அல்லாஹ் என்னை உயர்வானவர்களிலே ஆக்கிவிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உயிரை கொடுக்கிறார். அல்லாஹ் அக்பர். அப்ப எப்பேற்பட்ட, அதுதான் உண்மையான கராமத். புரியுதா? அல்லாஹ் தஆலா மூமின்களை எப்படிலாம் சொர்க்கத்தில் கண்ணியப்படுத்துறான். உலாயிக்கு முக்ரமுன் எப்படி சொல்றான் அல்லாஹ் தஆலா? ஃபீ ஜன்னாத்தி முக்ரமூன். சூரா மஆரிஜ்ல தானே வரும். சரியா? வல்லதீன ஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன் والذين هم على صلواتهم يحافظون أولئك في جنات مكرمون. அல்லாஹ் தஆலா மூமின்களுடைய அந்த பண்புகள், அல்லாஹ்வுக்காக என்னென்ன தியாகம் செய்தார்கள் அதெல்லாம் படிங்க. சூரா மஆரிஜ்ல இல்லல் முஸல்லீன் அல்லதீன ஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன். போய் வீட்டில் உட்காந்து அந்த சூறாவை எடுத்து அந்த வசனத்தை அரபியில் எழுதி உங்களால் முடிஞ்ச மொழியில் நீங்கள் இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ அந்த சொல்லுக்கு சொல் டிரான்ஸ்லேஷனை எழுதி அங்கே பாருங்கள். கடைசியில் அல்லாஹ் சொல்லுவான், இந்த குணத்தோடு வந்தால் உலாயிக ஃபீ ஜன்னாத்தி முக்ரமுன், சொர்க்கத்தில் வைத்து கண்ணியப்படுத்தப்படுவீர்கள். அல்லாஹ் அக்பர். அதுதாங்க உண்மையான கண்ணியம். புரியுதா? இந்த ஊரில் விஐபியாக நீங்கள் அழைக்கப்படுவதல்ல. ஒரு விமானத்தில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் போகிறது கிடையாது. எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போனால் முதல் ரோலை உட்கார வைக்கப்படுறது அது கிடையாது. அதெல்லாம் என்ன, சும்மா குப்பை. உங்கள் காசுக்காக வேண்டி மதிக்கப்படுவது. புரியுதா? காசு இல்லைன்னா அவ்வளோதான், ஒரு காக்கா இந்த உலகத்தில் தீண்டாது. ஆனால் காசு இருந்தாலும் இல்லைனாலும், பணம் இருந்தாலும் இல்லைனாலும் மதிக்கப்படக்கூடிய நபர்கள் என்று இருக்கிறார்கள். யார் தெரியுமா? மூமினான உலமாக்கள், இல்மு உள்ளவர்கள். அல்லாஹ் அந்த இல்மு அவங்கள விட்டு பிரியவே பிரியாமல் அல்லாஹ் ஆக்கிடுவான். இல்மு உள்ளவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியம் தான் உண்மையான கண்ணியம். அவங்களுடைய சட்டையை மக்கள் பார்க்க மாட்டாங்க, அவங்க எந்த வாகனத்தில் வர்றாங்கன்னு பார்க்க மாட்டாங்க, அவங்க என்ன சாப்பிட்டாங்க, எந்த வீட்டில் இருக்காங்கன்னு பார்க்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய இல்முங்கிற சிஃபத்தை சுமந்ததே அவர்களுக்கு கண்ணியத்துக்கு காரணமாக போயிடும். புரியுதா?
கவனிங்க, அல்லாஹுவின் நேர்வழியை பின்பற்றி யார் மறுமைக்காக தன்னை அர்ப்பணித்தாரோ, மறுமை வெற்றியை இந்த உலக வாழ்க்கையின் இன்பத்தை விட தேர்ந்தெடுத்தாரோ, தனது விருப்பத்தை விட உலக மக்களின் விருப்பத்தை விட அல்லாஹுவின் நேர்வழியை தேர்ந்தெடுத்தாரோ, அவர் அல்லாஹுவிடம் மகத்தான கண்ணியத்தையும் உயர்வையும் நெருக்கத்தையும் பெறுவார். 120. சரியா? நேர்வழியை தெரிந்து கொள்வதிலும் அதை பின்பற்றுவதிலும் மறுமைக்கான அமல்களை செய்வதிலும் மறுமையின் பாதையில் பயணிப்பதிலும் அதில் ஏற்படும் சிரமங்களை சகிப்பதிலும் மறுமைக்காக உலக இழப்புகளை தாங்கிக் கொள்வதிலும் உள்ளத்தின் நிம்மதியும் மனதின் அமைதியும் கண்களின் குளிர்ச்சியும் ஆன்மாவின் மகிழ்ச்சியும் உயிருக்கான புத்துணர்ச்சியும் இருக்கிறது. மறுமையின் அமல்களை கொண்டு ஆன்மாவின் வலிமையை பெற முடியும். புரியுதா? அங்க வலிமையைன்னு போட்டுங்க. ஆன்மாவின் வலிமையை பெற முடியும். ஆன்மாவின் வலிமை உடலின் வலிமையை விட உறுதியானதும் உயர்வானதும் ஆற்றல் மிக்கதும் ஆகும். படிக்கிறேன் திரும்ப ஒரு தடவை. நேர்வழியை தெரிந்து கொள்றதுல, அதை பின்பற்றுவதில், மறுமைக்கான அமல்களை செய்யறதுல, அதே போல மறுமையின் பாதையில பயணிக்கிறதுல, அதில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தாங்கிக் கொள்றதுல, இதெல்லாம் எங்க இருந்து வருது? இந்த படிப்பினைகள் எல்லாம் அப்படியே இந்த சூரா எங்க இறக்கப்பட்டது, எப்பொழுது இறக்கப்பட்டது, எந்த சூழ்நிலையில இந்த வசனங்கள் இறக்கப்பட்டதுங்கிறத அப்படியே கற்பனையில கொண்டு வாங்க. இன்ன அலைனா லல்ஹுதா வ இன்னலனா லல் ஆகிரத்தோட தொடர்பு படுத்துங்க. அப்படியே கண்ணுக்கு முன்னாடி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் கொண்டு வாங்க. நம்ம பார்க்கல, அதாவது அவங்களுடைய தியாகம், அவங்களுடைய தன்மையை கொண்டு வாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அடி வாங்குறாங்க, சிரமப்படுத்தப்படுறாங்க, கடுமையா ரத்தம் கொட்டுற அளவுக்கு, உடல்களுடைய தோள்கள் உரியக்கூடிய அளவுக்கு அவர்கள் இம்சிக்கப்படுறாங்க. அதெல்லாம் அப்படியே சிந்தனைக்கு கொண்டு வாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்படி இருந்தும் அவங்க எப்படி இஸ்லாம்ல உறுதியா இருந்தாங்க, எப்படி அதை தாங்கினாங்க? ஏன்? அந்த நேர்வழி, அதுலதான் ஒரு உண்மையான இன்பம் இருக்கு, அதுலதான் உண்மையான சுகம் இருக்கு. புரியுதா? நேர்வழியை தெரிந்து கொள்வதிலும் அதை பின்பற்றுவதிலும் மறுமைக்கான அமல்களை செய்வதிலும் மறுமையின் பாதையில் பயணிப்பதிலும் அதில் ஏற்படும் சிரமங்களை சகிப்பதிலும் மறுமைக்காக உலக இழப்புகளை தாங்கிக் கொள்வதிலும் உள்ளத்தின் நிம்மதியும் மனதின் அமைதியும் கண்களின் குளிர்ச்சியும் ஆன்மாவின் மகிழ்ச்சியும் உயிருக்கான புத்துணர்ச்சியும் இருக்கிறது. உங்களுடைய சுகபோகமான வீடுகளில் கிடையாது, உங்களுடைய ஆடம்பரமான வஸ்துக்களிலே இல்லை, உங்களுடைய செல்வங்களிலே இல்லை. எதுல இருக்குது கண் குளிர்ச்சி, மனசுக்கு நிம்மதி, மனசுக்கு ராகத் எதுல இருக்கு? இந்த ஆகிரத்துடைய பாதையில போகணும், இபாதத்துல போகணும், ஈமான்ல இருக்கணும், யக்கீன்ல இருக்கணும், அதுலதான் இருக்கு. சரியா? திரும்ப கவனிங்க. மறுமையின் அமல்களை கொண்டுதான் ஆன்மாவின் வலிமையை பெற முடிகிறது. ஆன்மாவின் வலிமை உடலின் வலிமையை விட உறுதியானதும் உயர்வானதும் ஆற்றல் மிக்கதும் ஆகும். அலி ரலியல்லாஹு அன்ஹு என்னங்க சாப்பிட்டுட்டு போனாங்க? ஹைபர் யுத்தத்தில் போய் 13 பேர் குறைஞ்சது தூக்கக்கூடிய ஒரு கதவை தன்னுடைய கையால புடுங்கி தூக்கி போட்டாங்க. அந்த அளவுக்கு வலிமை அல்லாஹ் கொடுத்திருந்தா. எந்த வலிமை அது? யக்கீன், ரூஹுடைய வலிமை. புரியுதா? சரி, இன்ஷா அல்லாஹ் ஒன்று நம்ம கொஞ்சம் பொறுமையாக பார்க்க வேண்டியிருக்குது. நான் நினச்சதை முடிச்சிடலான்னு சொல்லி 121வது படிப்பினையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நாளைய அமர்விலே பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நல்ல அறிவை, நல்ல சிந்தனையை, நல்ல புரியுதலை தந்தல்வானாக. அல்லாஹுடைய மார்க்கத்தில் நேர்வழியில் நிலைத்திருக்கக்கூடிய நற்பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நமது சந்ததிகளுக்கும் அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. நம்முடைய பாவங்களை, நமது பெற்றோருடைய பாவங்களை, நமது குடும்பத்தாருடைய பாவங்களை, மூமின்கள் முஸ்லீம்கள் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னிப்பானாக. காசா மக்களுக்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக, உதவி செய்வானாக. அவர்களின் எதிரிகளின் மீது அல்லாஹு தஆலா அந்த மக்களுக்கு, அந்த போராளிகளுக்கு மகத்தான வெற்றியை செய்து தந்தருள்வானாக. அவர்களுக்கு உணவளிப்பானாக, நீர் கொடுப்பானாக. அவர்களுடைய இன்னல்களை, துயரங்களை, துன்பங்களை, சிரமங்களை அல்லாஹு தஆலா போக்கி அருள் புரிவானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்து ஒரு கிளாஸ் இருக்குது இன்ஷா அல்லாஹ். நாளைய அமர்வில் நம்ம கேள்வி பதில் வைத்துக் கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஏதாவது அவசரமான கேள்வி இருந்தால் குரூப்பில் உள்ள என்னுடைய நம்பர்லேருந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. வாட்ஸ்அப்பில் இன்ஷா அல்லாஹ் கேள்விக்கு நம்ம பதில் கொடுப்போம். அவசரமான கேள்வியாக இருந்தால், இல்லை பொதுவான கேள்வி என்றால் இன்ஷா அல்லாஹ் நாளைய அமர்விலே நாம் வைத்துக்கொள்வோம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.